சொல்வதையே செய்வோம், செய்வதையே சொல்வோம். விருதுநகர் தொகுதி அதிமுக வேட்பாளர் கலாநிதியை ஆதரித்து சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், முதல்வர் வேட்பாளர் என்றால் அறிவு கூர்மை, தொலைநோக்கு திட்டம் குறித்த பார்வை இருக்க வேண்டும் என்றும் அந்த தொகுதிகள் ஜெயலலிதாவிற்கு மட்டுமே இருப்பதாகவும் கூறினார். தொகுதிக்கும் உட்பட்ட திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்களை செயல்படுத்திய முதல்வராக நான் மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அவர்களை பார்க்கிறேன். ஒரு தொலைநோக்கிய சிந்தனை, ஆற்றல், திறமை, அறிவு, மக்களின் நலன் என்பதையெல்லாம் சிந்தித்து எப்படிப்பட்ட திட்டத்தை தீட்ட வேண்டும், அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சிறந்த ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆட்சி தொடர வேண்டும். அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்றால் தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் திமுக வேட்பாளர் எஸ் பாபு கிராமமாக சென்று வாக்கு சேகரித்தார். பனையூர், வடக்குமேடு, கொரட்டூர், மாமண்டூர், நெத்தப்பாக்கம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அவர் பரப்புரை செய்தார். பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் குடும்ப மரியாதை செய்தும் மக்கள் அவரை வரவேற்றனர். திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினரும் அவரோடு சென்று வாக்கு சேகரித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் ஜி.கே. மணி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அதன் பிறகு கடைவீதி மற்றும் மேட்டூர் தாலுகாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற மேச்சேரி புதன் சந்தையில் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் கொடுத்து வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஈச்சாங்கால் பகுதியில் அதிமுக வேட்பாளர் நிலோஃபர் கபிலை ஆதரித்து அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பரப்புரை மேற்கொண்டார். கிராம மக்கள் அனைவரும் பரப்புரையில் ஈடுபட்டவர்களை முற்றுகையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் தங்களுக்கு எந்தவித பணியும் செய்யவில்லை என மின் விளக்குகளை உடைத்து சேதப்படுத்தினர். இதனால் சம்பத் திரும்பிச் சென்றார்.